அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கும். எப்போவுமே வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் ரமலான் மாதத்தினுடைய வியாழன் வெள்ளி அப்படின்னா நம்ம இன்னுமே கூடுதல் கவனம் செலுத்தணும். எதற்காக? அமல்கள் செய்வதற்காக. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம சிறப்பாக வச்சுக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட அமல்களில் தான் இருக்குது. எந்த அளவு நம்ம அமல்களை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அமல் செய்யக்கூடிய குடும்பத்திற்கும் அமல் செய்யாத குடும்பத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அமல் செய்யக்கூடிய குடும்பத்தில் பாருங்கள், எல்லாம் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அமல் செய்யாத குடும்பம் அது இருக்கும், ஆனால் சில குறைகள் அங்கே பெரிதாகவே இருக்கும். இந்த மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எனவே இந்த மகத்தான நாட்களை எல்லாம் நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதனுடைய பலன் நமக்கு இவ்வுலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய 10 குட்டி திக்ரு. இதனுடைய பெயரே விதியை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ருகள் தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு அதே இருப்பில் உட்காந்து இந்த 10 குட்டி திக்ரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. பெரிய தேவைகளுக்காக துஆ செய்யுங்க. இந்த ரமலான் முடியறதுக்குள்ள நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும், அது சம்பந்தமான நல்ல செய்தியை நான் கேட்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. இந்த ரமலான் முடியறதுக்குள்ள நோய் நீங்கிடணும், இந்த ரமலான் முடியறதுக்குள்ள கடன்கள் நீங்கிடணும், கஷ்டங்கள் தீந்துடணும், பிரச்சனைகள் நீங்கிடணும். இந்த மாதிரி இந்த ரமலானை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஏன்னா ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு நொடியும் துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நீங்கள் துஆவுக்கு அதிகம் அதிகம் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு வருடம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். நான் ஒவ்வொரு வருடமும் நான் சொல்லிட்டு வர்றேன். எப்போவுமே இந்த ரமலான் மாதத்தில் மற்ற வேலைகளெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுடுங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிறத கூட நிப்பாட்டிடுங்க. இது போல் சிறந்த அமல்களை தேடி பிடிச்சு செய்யுங்க. உங்களால் எதுவுமே பெருசாக அமல் செய்ய முடியலையா, ஏதாவது ஒரு திக்ரு, ஒரு குட்டி திக்ரை எடுத்து அதை முழுக்க நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த மாதம் முழுக்க தஸ்பீஹ் செய்யுங்க. இன்னும் அதிகம் அதிகம் துஆவை கேளுங்க. அமல்களை கூட நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஆனால் துஆவை அதிகப்படுத்துங்க. அது இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரும். இன்றைக்கு நம்ம அப்படிதான் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய 10 திக்ரை பார்க்க போகிறோம். இந்த 10 திக்ரும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையவே மாற்றும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கி ஓதி பாருங்கள். இதற்கான அறிகுறி இன்று இரவுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மன நிறைவாக நீங்கள் தூங்க முடியும். அதற்கான நற்செய்திகள் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த குட்டி திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் திக்ரு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ரு தான். இது எல்லாமே நம்ம எல்லோருமே வளமையாக ஓதக்கூடியது தான். ஆனால் இது எல்லாமே சேர்த்து ஓதணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. முதல் திக்ரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது. இதை ஓதணும் அப்படின்னா துஆக்களும் கபூலாகும், நம்மளோட கஷ்டமும் பிரச்சனையும் தீரும். எனவே இன்றைய தினம் 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது வஹுவல் அலியுல் அலீம், அவனே உயர்ந்த மகத்தானவன். இந்த திக்ரை 11 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கின்றான். இதையும் நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள். யா அல்லாஹூ 100 தடவை ஓதுங்க. யா வஹாபு 100 தடவை நீங்கள் ஓதுங்க. யா ரஸாக்கோ 100 தடவை ஓதுங்க. அடுத்தது ரഊஃபுர் ரஹீம், இரக்கமானவன் அன்பானவன் அப்படிங்கிற இந்த திக்ரை 7 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, உயர்ந்த திக்ரு. இதையும் நீங்கள் 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது சுப்ஹானல்லாஹில் அலீம், இதையும் நீங்கள் 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது மகத்தான திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் அவனே ரிஸ்க் அளிப்பதில் மகத்தான சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனம் நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் முழுக்க இதனுடைய பரக்கத் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது பரக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வசனம். இதை ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இந்த வருஷத்தில் எங்களோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திய அல்லாஹ், எங்களுடைய வேலைகளில் எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுக்கு செழிப்பக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய
ரிசுக்கில் எங்களுக்கு பரக்கத் செய், எங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் பரக்கத் செய், எங்களுக்கு தேவையான அளவு ரிசுக்கு கொண்டு வந்து சேர்த்து வை அப்படின்னு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேளுங்க. இந்த ஆயத்தின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இந்த வசனத்தை நீங்கள் 3 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதில் ரொம்ப அழகான அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குது. இன்னும் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனமும் இருக்குது. சிறந்த திக்ர்கள் இருக்குது. சிறந்த களிமாக்களும் இருக்குது. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? துஆக்கள் கபூலாகக்கூடிய அத்தனை அம்சமுமே இதில் இருக்குது. அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான வார்த்தைகள் இதில் இருக்குது. அல்லாஹ்வை புகழ்ந்தா அல்லாஹ் அதிகம் அதிகம் தருவான். எனவே இன்றைய தினம் எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையுமே இந்த ரமலானின் பரக்கத் கொண்டு கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை நீங்கள் இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் தமிழ்லேயே 30 ஜுஸ் குர்ஆனும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் இருக்குது. இந்த கிதாபுகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.